டைரக்டர் ஜிவிஎம் இவரு 10 வருஷமா ஒருத்தர ஆஃப்லைன்லயே வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாருங்க. யார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம 2016ல துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாரி இருந்ததுங்க. சில பல காரணத்தினால படம் தள்ளி, 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 தள்ளி 10 வருஷம் ஆயிப்போச்சு. படம் இன்னும் ரிலீஸ் ஆன பாடு கிடையாது. ஏன் இந்த படத்துக்கு இன்னுமே ஹைப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட்ங்க. சியான் விக்ரம், ராதிகா சரத்குமார், டிடி, சிம்ரன், விநாயகன் இந்த மாரி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர நீங்க எப்பயுமே YouTubeல எடுத்து பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா துரந்தர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஒரு முக்கியமான சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல நடந்த மும்பை அட்டாக்க பத்தி சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள பூந்து அட்டாக் பண்ணது. அங்க ரன்வீர் சிங் இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு முக்கியமான மிஷன இந்த படத்திலயுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நீங்க துருவ நட்சத்திர படத்தோட ட்ரெய்லர திரும்ப போய் பார்த்தீங்கன்னா, ஆஹா! இந்த விஷயம் தான அந்த படத்துல வருது. அத வச்சியா ஜிவிஎம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். மேபி இந்த படம் 2016ல ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஹைப் இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியலங்க. ஆனா இப்ப 2026ல ரிலீஸ் ஆக போறதா ஜிவிஎம் ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுத்திருக்காரு. இந்த படத்த அவரே புரொடியூஸ் பண்ணனால தான் இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு நெனைக்கிறேன். மேபி வேற யாராவது புரொடியூஸ் பண்ணியிருந்தா, இந்நேரத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு தரமான கம்பேக்கா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சியான் விக்ரமுக்கு பதிலா நம்ம சூர்யா சார் நடிக்கிற மாரி இருந்தது. ஒருவேளை இந்த படத்துல சூர்யா சார் நடிச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த படம் 2016, 17, 18ல கூட ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா சியான் விக்ரம் நடிச்சனால இவ்ளோ நாள் இழுத்துட்டு போதா என்னன்றதெல்லாம் தெரியல. இந்த படத்த பத்தி நீங்க ஜிவிஎம் கிட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அடுத்து இந்த படம் தான்ப்பா ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாரு. அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் நானும் 10 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த துருவ நட்சத்திர படத்துக்கு எதிர்பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. 10 இயர்ஸ் ஆஃப் துருவ நட்சத்திரம் அப்டின்ற ஒரு கமெண்ட்டும் பண்ணிருங்க.